அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கொள்கையை கண்டித்து நடக்கும் போராட்டம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் ராணுவத்தின் மரைன் பிரிவின் 700 வீரர்கள் மற்றும் 2000 அதிரடிப்படை போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவரை வெளியேற்றும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினார். இதன் தொடர்ச்சியாக விசா காலம் முடிந்த பின் தங்கியுள்ளவர்கள் மற்றும் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களில் நாள் ஒன்றுக்கு 3000 பேரை கைது செய்ய இலக்கு நிர்ணயித்தார். இதனையடுத்து அமெரிக்க குடியேற்ற மற்றும் சுங்க அமலாக்கத்துறையினர் பல்வேறு மாகாணங்களில் அதிரடி சோதனைகள் நடத்தி நூற்றுக்கணக்கானோரை கைது செய்து வருகின்றனர். அப்படி கடந்த 7ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பணியிடங்களுக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் தங்கியிருந்தவர்களை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களை உடனடியாக நாடு கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதை ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த டேவிட் ஹோவட்ரா என்பவர் வீடியோ பதிவு செய்தார். அதற்காக அவர் அதிகாரிகளால் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து குடியேற்ற மற்றும் சுங்க அமலாக்கத்துறையினர் சோதனைகள் மற்றும் கைதிகளுக்கு எதிராக பல்வேறு அமைப்பினர் சங்கத்தினர் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு சில இடங்களில் வன்முறையானது, கல்வீச்சு, வாகனங்கள் உடைப்பு, தீ வைப்பு, சாலை மறியல் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றன. போராட்டத்தை ஒடுக்க அதிபர் டிரம்ப் உத்தரவின் பேரில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்கனவே அதிரடிப்படை போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மேலும் 2000 அதிரடிப்படை போலீசார் மற்றும் மரைன் பிரிவின் 700 வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது சட்டம் ஒழுங்கு மாகாண நிர்வாகம் வசம் உள்ளது. அதிரடிப்படை போலீசார் மாகாணம் மற்றும் மத்திய அரசு இரண்டுக்கும் கட்டுப்பட்டவர்கள். இந்த நிலையில் ராணுவம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதால் மாகாணத்தின் சட்டம் ஒழுங்கை ராணுவம் கையில் எடுக்குமோ என்ற பதற்றம் நிலவுகிறது. ஆனால் இந்த கருத்தை அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் மறுத்துள்ளது. வெளிநாட்டு படைகள் ஊடுருவல், அமெரிக்க அரசுக்கு எதிராக பெரிய கிளர்ச்சி போன்ற அரிதான சம்பவங்களின் போதுதான் படைகளை அனுப்ப அதிபருக்கு அதிகாரம் உள்ளது. அப்படி எந்த ஒரு சூழலும் இல்லாத போது மாநில ஆளுநரான தன்னுடன் கலந்து ஆலோசிக்காமல் அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினரை அனுப்பியது அதிகார துஷ்பிரயோகம். அதனால் டிரம்புக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளோம் என கலிபோர்னியா மாகாண ஆளுநர் கேவின் நியூசம் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே ஆளுநர் கேவின் நியூசம், லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் காரன் பாஸ் இருவரும் திறமையற்றவர்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். லாஸ் ஏஞ்சல்ஸில் அமைதியான வகையில் போராட்டம் நடப்பதாக இருவரும் பொய் கூறுகின்றனர். அவர்களையும் கைது செய்ய போவதாக எல்லை பாதுகாப்பு ஆணையர் டாம் ஹோமன் எச்சரித்தார். ஆனால் நானாக இருந்தால் அதை செய்திருப்பேன் என அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார்.